Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சண்டே சமையல் வேலையை முடிச்சுட்டு அப்படியே கார் டிரைவ் போகலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றதுனால. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எப்பவும் போல் நமக்கு ஃபில்டர் காஃபி இல்லைன்னா வண்டி ஓடாது. ஸோ செம்மையாக ஒரு ஃபில்டர் காஃபியை போட்டுட்டு அப்படி இயற்கையை ரசிச்சுட்டு மெதுவாக வந்து குடிச்சு முடிச்சுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேங்க. சமையல் வந்து சண்டே அன்னைக்கு வந்து ஸ்பெஷல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான சமையல் தான். நல்ல ஒரு வத்த குழம்பு, வெங்காயம் போட்டு, அதுக்கப்புறம் வந்து சிறுகிழங்கு. சிறுகிழங்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. உங்களுக்கு சிறுகிழங்கை பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெங்காய வத்த குழம்புக்கு எப்பவும் போல் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லெண்ணெயில் தான் வந்து நான் செய்வேன். நல்லெண்ணெய் வந்து ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, இந்த சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு அதுலேயே வந்து சாம்பார் பொடி போட்டு நல்லா பெரட்டி விட்டு, அப்புறம் இந்த புளி தண்ணியை போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சூப்பராக வந்து அதை ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ சிறுகிழங்குல வந்து நிறைய மண் இருக்கும். ஸோ நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து ஒரு 7, 8 விசில் விட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி தொலி உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, கடாயில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, பெருங்காயம் அதெல்லாம் போட்டு, மிளகா வத்தல் பொடி போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடணும். சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த வத்த குழம்பும் இந்த சிறுகிழங்கும் வந்து செம்ம காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக சமையலை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது வந்து 11:15, 11:20 ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து நேராக வண்டி எடுத்தோம். வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு, மதுரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பைபாஸ் ரோடெலாம் தாண்டி நம்ம வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா சோழவந்தான் ரோடு. சோழவந்தான் ரோடை வந்து பிடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து திரும்பி போயிட்டுருக்கோம். சோழவந்தான் அப்படின்றது வந்து மதுரை பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு அழகான வில்லேஜு. பட் எக்ஸாக்டாக நம்ம இப்போ சோழவந்தான் போக போகிறது கிடையாது. அந்த வேயை நம்ம பைபாஸ் பண்ணி அதுக்கப்புறமா குருவித்துறை அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறோம். குருவித்துறை அப்படின்ற ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் கோவிலுக்கு வந்து பயங்கர ஃபேமஸான கோவில். ஸோ இப்போ அந்த கோவிலுக்குமே போகல, அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, பேரணை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேரணை வந்து இப்போது இந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறமா பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே சொன்னாங்க. சரி, நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்த வந்து நம்ம பார்க்காம மிஸ் பண்ணால் எப்படி அப்படின்ற ஒரு ஆர்வ கோளாறில் நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் அந்த வீடியோ எடுத்து போடும்போது ஜிலு ஜிலுன்னு அவ்வளோ தண்ணி ஃப்ளோயிங். அந்தளவுக்கு அந்த இடத்த பற்றி யாருமே கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா வந்து குருவித்துறை தாண்டி அது ஒரு சின்ன ஒரு கட் ரோடில் போயிட்டு அது அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது. ராஜா காலத்தில் கட்டின ஒரு பேரணையாக அது. அது அந்தளவுக்கு வெளியில் பாப்புலர் ஆகவே இல்லை. ஸோ நம்ம இன்ஃப்ளூயன்சஸ் யாரோ அப்படி போய் பயங்கரமாக வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஏரியாவை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சோழவந்தான் ரோடு. சோழவந்தான் ரோட ஒரு வழியாக பிடிச்சாச்சு. சோழவந்தான் ரோடு வந்து அகெயின் மதுரை லோக்கலைட்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். 2 பக்கமும் ஃபுல்லாக வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, அப்படியே பச்சை பசேல்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து சும்மா ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம். அப்படி அதாவது காரை வேகமாக ஓட்டிட்டு வேகமாக அந்த இடம் ரீச் ஆகணும் அப்படின்றது இன்டென்ஷன் கிடையாது. ரிலாக்ஸிங்க்கு அப்படி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, காமாக ஒரு மீடியம் பேஸில் வந்து நீங்கள் வண்டியை ஓட்டிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாட்டை போட்டுட்டு இந்த ரோட்டில் வந்து நீங்கள் வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்க, இல்லை 2 வீலர் டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மதுரை பீப்புள் வந்து கமெண்ட் பண்ணிக்கும்போது அது இன்னமும் செமையாக கனெக்ட் ஆகும்ல. ஸோ அதனால தான். ஸோ நம்ம போயிட்டுருக்கிற இந்த லொக்கேஷன், இந்த பேரணை அப்படின்றது நம்ம வீட்டிலேருந்து, அதாவது பைபாஸ் ரோட் பொன்மேனிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 to 33 கிலோமீட்டர்ஸு அவ்வளோதான். பட் இந்த ரோட்டில் அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஆகும். பிகாஸ் இது வந்து 2 வே ரோடு தான். நான் அப்படியே மெதுவாக அப்படியே மீடியமாக தான் ஓட்டினேன். அங்கங்கே வண்டிக்கு நிப்பாட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால ஒரு 1 ஹவரில் தான் அந்த இடத்த ரீச் ஆனோம் ஆக்சுவலி. ஸோ ஃபைனலி நம்ம வந்து அந்த சோழவந்தானுடைய அந்த பிரிட்ஜை வந்து ரீச் ஆக போகிறோம்.
ஸோ அந்த பிரிட்ஜை வந்து தாண்டினோம் அப்படின்னா அங்கேருந்து இன்னொரு ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸில் சோழவந்தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பாலம் வந்து வைகை ரிவருக்கு நடுவில் இருக்கிற பாலம். ஸோ இந்த பாலம் தான் வந்து நமக்கு சோழவந்தானோட கனெக்ட் பண்ணுது. நான் கார் அப்படி நிப்பாட்டிட்டு சும்மா அப்படி இறங்கி வந்தேன். ஏன் அப்படின்னா வைகையில் தண்ணி நிறைய ஓடுது, சரி அப்படி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக வந்தோம். சோழவந்தான் பஸ் போகுது, தண்ணி நிறைய போகுது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க ஃபுல்லாகவே க்ரீனரியாக தான் இருக்கும் இந்த இடம். இல்லை சூப்பராக தண்ணி போகுது. எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 6-7 ஃபீட்டுக்கு தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம வியூ. ஸோ மறுபடியும் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டோம். அங்கேருந்து கிளம்பி குருவித்துறையை நோக்கி வந்து போயிட்டுருக்கோம். குருவித்துறை போகிற ரோடும் இதே மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அங்கே வரைக்கும் ரோடு இதே மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பயங்கர பீஸ்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டே போகலாம். அது வந்து 100% கேரண்டீடு. நானும் சூரிய மாதிரி ஒரு வீடியோகிராஃபர் ஆயிடலான்னு இருக்கேன். மக்களே, என் பொண்ணு சொன்ன வார்த்தையை கேட்டிங்களா? சூரி மாதிரி ஒரு வீடியோகிராஃபர் ஆக போகிறாளாம். சூரியன்றது யாரும் கிடையாது, சூர்யா, நம்மளுடைய விஜே சித்து சேனலில் இருக்கிற கேமராமேன் சூர்யா. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து விஜே சித்துக்கு வந்து பயங்கர ஃபேனு, டோட்டல் ஃபேமிலியுமே. சித்து ஆகட்டும், இல்லை நம்ம ஹர்ஷத் கான் ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், அணுவாக அவங்களுடைய வீடியோஸு எல்லாமே ரசிப்போம். ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி என் பொண்ணு வந்துட்டு சூரி மாதிரி நான் வந்து ஒரு வீடியோகிராஃபர் ஆக போகிறேன் அப்படின்றா. ஸோ ஃபைனலி வந்து பேரணை ரீச் ஆகிட்டோம். ஆனால் அதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. ஸோ அங்கே ஏதோ சம்பவம் ஆயிடுச்சு. நாங்கள் போனதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து ஸ்கூல் பசங்க வந்து அதில் வந்து விளையாடி கீழே தவறி விழுந்து ஏதோ பண்ணிட்டு ஆள் 2 பேர் காலி போல். பாருங்கள், அந்த இது போட்டு வச்சுட்டாங்க, தடுப்பு போட்டு வச்சுட்டாங்க. அங்கே ஒரு போலீஸ் வேறு காவலுக்கு நிற்கிறாரு. நான் இறங்கி போய் அவர்கிட்ட கேட்டலாம் பார்த்தேன் லைட்டாக. இல்லைம்மா, இது மாதிரி நேற்றுக்கு ஒரு 2-3 பேரை விட்டோம். ஆனால் வந்து அவங்க உள்ளே போகிறத பார்த்துட்டு அடுத்தடுத்து ஆட்கள் வந்துட்டு நாங்களும் போவோம், அவங்கள மட்டும் விட்றீங்கன்னு சொல்லிட்டு நேத்திக்கும் வந்து அதுக்கப்புறமா பயங்கர கூட்டமாயிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நாங்கள் விட முடியாது அப்படின்ட்டாங்க. ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. பட் ஸ்டில் பரவாயில்ல, சரி என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அந்த பக்கம் வந்துட்டு இருந்தவங்க எங்களை மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக ஆள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதில் வந்த ஒரு ஆள் வந்து இன்னொரு ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி அணைப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் வந்து இப்போது தண்ணி திறந்து விட்டுருக்கனால வேறு லெவலில் வந்துட்டு இருக்குது அந்த இடம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இன்னொரு ஒரு 4 கிலோமீட்டர் தானே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அணைப்பட்டியை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த அணைப்பட்டி. அணைப்பட்டிக்கு வந்திருக்கோம். அணைப்பட்டியும் வந்து வைகை ரிவருடைய இது தான். சூப்பராக இருக்குது, அங்கே தண்ணி செமையாக விழுது. ஸோ எல்லோரும் இறங்கி குளிச்சுட்ருக்காங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அங்கே தான் இறங்கி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்க அப்படி போய் பார்ப்போம். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் ஃபுல்லாக. சூப்பராக இருக்குது. அப்படியே அங்கே உட்காந்து ஜில் ஜில் ஜில்னு குடிச்சிட்ருக்காங்க எல்லோரும். ஸோ இறங்கி காலாவது நினைக்கணும், குளிக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டாக வரல. ஸோ பார்ப்போம். தண்ணி நல்லா கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக இருக்குது.
வரவங்க எல்லாருமே வேறு லெவல் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஸோ பேரணை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிற்றணையோ பேரணையோ அது கேட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அணைப்பட்டி வரலாம். வர்த்து அணைப்பட்டின்னு நீங்கள் மேப்பில் போட்டாலே வந்துடும். அணைப்பட்டி மதுரைன்னு போடுங்க வந்துடும். ஸோ இது மாதிரி கார் வரிசையாக நிப்பாட்ட இடம் இருக்குது. காரை வரிசையாக நிப்பாட்டியிருக்காங்க. இந்த இறங்குற மாதிரி இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அப்படியே இறங்கி உள்ளே போய் சூப்பராக வந்து குளிக்கலாம். எத்தனை நாள் தண்ணி வரும்ன்றது தெரியல. வரும்போது தண்ணி இருக்கான்றதை செக் பண்ணிட்டு தான் வரணும். பட் இப்போ செம கூட்டம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. வியூவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் சாப்பாடெலாம் கட்டிகிட்டே வந்துட்டாங்க ஃபுல்லாக. அந்த மாதிரி தான் இருக்குது. வந்ததுக்கு எங்களுக்கு குளிக்க முடியல, பட் பரவாயில்ல, என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ மக்களே, விலாக் இதோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பேரணை பார்க்க வந்துட்டு அணைப்பட்டி வந்து குளிக்கலாம் இல்லை, பட் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அப்படியே வீட்டுக்கு மறுபடியும் கிளம்புறோம். That's it from today's vlog. Tada, bye bye.